இயேசுவில் பிரியமுள்ள மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி ஸ்டெல்லா. தமிழக ஆயர்களை பற்றி அறிந்து கொள்ள ஆயரை அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியை தொடங்க உள்ளோம். இந்நிகழ்ச்சியில் முதலாக குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் பிஷப். வணக்கம். நலமா இருக்கீங்களா பிஷப்? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் பிஷப். உங்களுடைய சிறு பருவம் முதல் இளமை பருவம் வரை நீங்க எப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி என்ற கிராமத்தில். பிறந்ததுதான் அங்கே என்று சொல்ல முடியும். ஆனால் நான் எனது குழந்தை பருவத்தை கும்பகோணம் அருகில் இருக்கிற வடமட்டம் என்ற கிராமத்தில் தான் கழித்தேன். ஏனெனில் நான் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை அந்த கிராமத்தில் உள்ள பள்ளியில்தான் படித்தேன். அது ஒரு இந்து கிராமம். எங்கள் ஒருவரை தவிர மற்ற எல்லாரும் இந்து மக்கள், இஸ்லாமிய மக்கள். ஆகவே நான் இந்து மக்களிடையேயும் இஸ்லாம் மக்களிடையேயும் வளர்ந்தவன், வாழ்ந்தவன். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆலயத்துக்கு செல்வது அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஏனெனில் அந்த ஊர் இப்பொழுது இருக்கிற வடகரை என்ற பங்கை சார்ந்த ஒரு ஊர். பஸ் போக்குவரத்து அப்பொழுது கிடையாது. ஆகவே கிறிஸ்மஸ், ஈஸ்டர் இது போன்ற விழாக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் குடும்பமாக அங்கு சென்று வருவது. ஆகவே ஒரு கிறிஸ்துவ சூழலில் நான் வளரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த இளமை பருவம் மிக மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருந்தது. ஏன்னா இந்து மக்களோடு பழகுவது, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அதே போன்று இஸ்லாமிய சகோதரரோடு பழகுவதற்கான வாய்ப்பு, மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழலில் வளர்ந்த நான் மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் ஊட்டி எழுந்தது என்று சொல்லலாம். அது கூட இப்பொழுது எனது பணிக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. 9ஆம் வகுப்பு வரை அங்கு பயின்றுவிட்டு 10ஆம் வகுப்பு தான் எங்களுடைய சொந்த ஊராகிய மைக்கேல்பட்டி கிறிஸ்துவ கிராமத்திற்கு குடிபெயர்ந்தோம். அங்கு 10ஆம் வகுப்பு படித்தேன், ஒரு வருடம். அப்பொழுதுதான் அந்த ஒரு வருடத்திலே ஆலயத்திற்கு நகழவில்லை என்றால் நான் அந்த ஊரிலேயே இருந்திருப்பேன். எனது வாழ்க்கை எப்படி மாறியிருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது யூகித்து கூட பார்க்க முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், நான் இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள் வருவதற்கும் இறையிடத்தில் பெறுவதற்கும் நடந்த இந்த நிகழ்வு ஒரு அதிசயம் என்றுதான் கருத வேண்டும். உங்களுடைய இறை அழைத்தலும் உங்களோட குருத்துவமும் எப்படி இருந்துச்சு? இறை அழைத்தல் எனக்கு மிக மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒரு வருடம் அருள்பணியாரோடு நெருங்கி இருந்தது. திருப்பலிக்கு சென்றது, வாசகங்கள் வாசிப்பது, பீட சிறுவராக உதவி செய்வது, இது போன்ற பணிகள்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது சிறுவர் பிரசிடியம் என்ற சேனை பிரசிடியத்தில் நான் இருந்தேன். பல்வேறு ஆலய காரியங்களில் ஈடுபடுவதற்கு, கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் வழியாகத்தான் இறைவன் என்னை அழைத்தார் என்று சொல்ல வேண்டும். ஒரு வருடத்திற்குள் இது எல்லாம் நடந்தது. அந்த வருடத்திற்கு முன்னர் எனக்கு அதிகமாக ஜபங்கள் தெரியாது, விவிலியத்தை நான் வாசித்தது கிடையாது, திருவை பற்றி ஒன்றும் தெரியாது, அருள்பணியாளர் யார் என்றால் எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது இருந்த என்னை அந்த ஒரு வருடத்திலே இறைவன் இவ்வளவு தூரம் தயார் செய்திருக்கிறார் என்றால் அவர் என்னை உண்மையிலே அழைத்திருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். அந்த அழைத்துடைய விளைவு தான் நான் ஒரு குருவாகவும் ஆவதற்கு வழியாக இருந்தது என்று நினைக்கிறேன். அழைத்தனுடைய வரலாற்றிலே குருத்துவம் என்பது ஒரு நிகழ்வு.
ஏனெனில் என்னுடைய அழைத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பது ஒரு நாளிலோ 2 நாளிலோ முடிவதல்ல. அவர் வைத்திருக்கிற திட்டம் அது வாழ்நாள் முழுவதுக்குமான திட்டமாக இருக்கும். ஆகவே அதன் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதில் இடையிலே குருத்துவம் இப்பொழுது அந்த ஆயர் பணி என்பது. குருவாக நீங்கள் வகித்த பொறுப்புகள், பதவிகள் பற்றி சொல்லுங்க. இளம் குருவாக இருந்த பொழுது அம்மன்பேட்டை என்ற பங்கிலே 2 வருடங்கள் உதவி பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டேன். அது கிராமங்கள் நிறைந்த பங்கு, நிறைய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் உள்ள ஒரு பங்கு. ஆகவே அந்த ஏழை எளிய மக்களோடு நெருக்கமாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. அது மட்டுமில்லாமல் கிளை கிராமங்களில் உள்ள மக்களோடு நெருக்கமாக பழகுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமைந்தது. ஏனெனில் வாரத்தில் 4 நாட்கள் மாலை வேளைகளில் நான் கிராமங்களுக்கு தான் செல்வேன். சென்று மக்களோடு இருந்து பேசி அவர்களுக்கு திருப்பலி ஆற்றிவிட்டு அவர்களோடு கலந்துரையாடிவிட்டு வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அப்போ மக்களிடம் செல்லுகிற பொழுது அவருடைய தேவைகளை தான் நமக்கு அதிகமாக எடுத்து சொல்வார்கள். வேலையின்மை, வேலை வாய்ப்பு இல்லாமை, படிப்பதற்கு வசதி இல்லாமை, இது போன்ற சூழலில் தான் அந்த கிராமங்களிலே எளிய மக்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய கஷ்டங்களை, துன்பங்களை என்னால் தீர்க்க முடியவில்லை என்றாலும் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, வாழ்க்கை முறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இதையெல்லாம் மீறி அவனுக்கு இருந்த விசுவாச வாழ்வு இருக்குல்ல, இறை நம்பிக்கை, அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அந்த பங்கு பணி அமைந்தது. அதற்கு பிறகு ஒரு வருடம் இளங்குறுமிடத்திலே உதவி அதிபராக இருந்தேன். இளம் மாணவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு பாடம் கற்பிப்பது என்பது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. அதற்கு பிறகு முதலாக பங்கு தந்தையாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற பாத்தியாபுரம் என்ற ஒரு கிராம பங்கிற்கு அனுப்பப்பட்டேன். அந்த கிராமம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு அப்பொழுது சரியான தார் சாலை கிடையாது. இடையில ஒரு காட்டாறு உண்டு. திடீரென்று எங்காவது வெள்ளம் வந்து மழை பெய்து இந்த ஆறில நீர் ஓடினால் ஆற்றை கடந்து செல்ல முடியாது. அங்கிருந்த மக்களில் பெரும்பாலானோர் இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் 1960களில். ஆகவே அவருடைய விசுவாச வாழ்விலே குறைவு இருப்பதாக நான் கண்டேன். இந்து மத முறைமைகளும் பின்பற்றுவார்கள், கிறிஸ்தவ முறைகளையும் பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் பணி செய்ய வேண்டியிருந்தது. சிறிய கிராமம், ஒரு 25 குடும்பங்கள் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள். அது அவரிடம் பணிபுரிவது என்பது ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. அவர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததால் மற்ற கிளை கிராமங்களில் உள்ள மக்களோடு அவர்கள் நல்ல உறவை வைத்திருக்கவில்லை. அவர்களை இந்த பங்கோடு இணைப்பதற்கு ஒரு சில முயற்சிகளை எடுத்தேன். அது அவ்வளவு நல்ல பலன் கொடுக்கவில்லை என்றாலும் அந்த கிளை கிராம மக்களோடு பழகுவதற்கு, அவர்களோடு பயணம் செய்வதற்கு அந்த கிராம பங்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. வசதிகள் குறைவற்ற பங்கு தந்தைக்கு என்ற தனியாக வீடு கிடையாது. ஆலயத்தினுடைய பின்புறத்திலே ஒரு சிறிய அறையிலே தான் 1.5 ஆண்டுகள் வாழ்ந்தேன். அதற்கு பிறகுதான் அந்த புதிய வீடு ஒன்று கட்டப்பட்டது. 5 வருடங்கள் இருந்தேன். 5 வருடம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் பணி செய்ய முடியுது. ஏன்னா அங்கிருந்த அருட்சகோதரிகள், 2 சபையை சேர்ந்த சகோதரிகள் இருந்தார்கள். திருச்சிலுவை கன்னியர், டிஎம்ஏ சகோதரிகள். அந்த 2 சபை சகோதரிகளுமே கிராமப்புற மக்களுக்கு பணியாற்றுவதில் அவ்வளவு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள். மக்களாக இயல்பாக பழகி அவர்களோடு ஒன்றாக கலந்து ஒரு குடும்ப உணர்வோடு நாங்கள் பணி செய்தோம். அது இனிமையான நாட்கள். அப்படித்தான் இந்த முதல்
ஆரம்ப குருத்துவ பணி எனக்கு அமைந்து மனநிறைவை கொடுத்தது. ஒரு நாளும் இது போன்ற கடினமான சூழ்நிலைக்கு நம்மை இறைவன் அனுப்பி இருக்கிறாரே என்று வருத்தப்பட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு என்னால் வாழ முடிந்தது. ஆகவே என்னோட துவக்க கால குருத்து அனுபவம் நல்ல மனநிறைவான ஒரு அனுபவமாக இன்றும் நான் கருதுகிறேன். ஆயர் நிலையை நீங்க எவ்வாறு கருதுறீங்க? ஆயர் நிலையை ஒரு பெரிய பொறுப்பாக, ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் கருதுகிறேன். அதுல ஒன்றும் பெரிய பெருமை இருப்பதாக நான் உணர்வதே கிடையாது. உண்மையை சொல்லுகிறேன். அதுல எனக்கு எந்த பெருமையோ அதுல ஒரு அலாதியான திருப்தியோ எனக்கு உண்மையிலேயே இல்லை. ஏனெனில் இந்த பொறுப்பை எப்படி நாம் நிறைவேற்றுவது, திருவைக்கும் மக்களுக்கும் எந்த விதத்துல நாம் நேர்மையாக உழைத்து வளர்த்து எடுப்பது என்பதுதான் முக்கிய எண்ணமாக எனக்கு இருக்கிறது. ஆகவே இதை ஒரு பெரிய பொறுப்பாக கருதுகிறேன். இந்த பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். அதற்கு என்னோடு இருக்கிற சக அருள் பணியாளர்கள், துறையர்கள், பொதுநிலையர்கள் என்னோடு ஒத்துழைத்து, நானும் அவர்களோடு இசைந்து ஒத்துழைத்து நல்லிணக்கத்தோடு பணியாற்றுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விஜியா இருக்கிற வரைக்கும் உங்களோட பெயர் அமிர்தசாமியா இருந்தது. நீங்க ஆயர் அவங்களை அறிவிக்கும் பொழுது ஜீவானந்தம் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல, அந்த பேரோட சுவாரஸ்யம் என்ன? இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிவிட்டது சமீபத்தில். அதுல ஒரு சில விளக்கம் கொடுக்க வேண்டியது அவசியம்தான். நான் குழந்தையாக பிறந்த பொழுது, திருமுழுக்கு கொடுத்த பொழுது எனக்கு அமிர்தசாமி என்ற பெயர் தான் வைக்கப்பட்டது. ஆனால் அன்றோடு அதை மறந்து விட்டார்கள். வீட்டுக்கு சென்ற பிறகு என்னை அன்று முதல் ஜீவானந்தம், ஜீவானந்தம், ஜீவா ஜீவா என்று அழைத்தார்கள் குடும்பத்தில். ஏனெனில் குடும்பத்தில் அப்படி அழைக்க வேண்டும் என்றுதான் விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் அது கிறிஸ்தவ பெயர் அல்ல, சாமியார் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுனால அது சாமியார் வைத்த பேர் என்று சொல்லுகிறார்கள். அதனால் என்னிடம் சொன்னால்தான் எனக்கு தெரியும். நான் குழந்தையாக இருந்த பொழுது எனக்கு அமிர்தசாமி என்று எனக்கு தெரியாது. நான் ஜீவா என்றுதான் அழைக்கப்பட்டேன். பள்ளியில் சேர்க்கும் பொழுதும் என்னை ஜீவானந்தம் என்றுதான் தந்தை சேர்ந்தார். 10ஆம் வகுப்பு வரை அப்படித்தான் படித்தேன். படித்து விட்டு செமினரிக்கு வர வேண்டும் என்ற பொழுது திருமுழுக்கு சான்றிதழ் கேட்டார்கள். அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் எனது பெயர் அமிர்தசாமி என்று. ஆகவே அந்த திருமுழுக்கு சான்றிதழை கொண்டு வந்து இங்கே கொடுத்து என்னை அமிர்தசாமி என்றுதான் குருமடத்திலே சேர்த்து கொண்டார்கள். அதே சமயத்தில் நான் 11, 12ஆம் வகுப்பு இங்கு குழந்தைகளை பயிலுகின்ற பொழுது, அப்பொழுது இந்த ஜீவானந்தம் என்று பள்ளியில் கொடுத்த மாற்று சான்றிதழை வைத்துக் கொண்டுதான் இங்கே நான் சேர்ந்தேன். இங்கும் அதே பெயர் தான் பள்ளியிலே தொடர்ந்தது. 12 வகுப்பு அப்படித்தான் முடித்தேன். அதற்கு பிறகு உயர் குருத்துவ கல்லூரிக்கு சென்ற பொழுது அங்கு அமிர்தசாமி தான் என்று அழைத்தார்கள். ஏனெனில் அது திருமுழுக்கு பெயர். அப்படித்தான் மறை மாவட்டத்தில் நான் அழைக்கப்பட்டேன். ஆனா அங்கும் நான் தொலைதூர கல்வி மூலம் BA படித்த பொழுது இதே சான்றிதழ் வைத்துதான் ஜீவானந்தம் என்று வந்தது. அதற்கு பிறகு நான் குருவாக ஆன பிறகு மறை மாவட்டத்தில் என்னை அமிர்தசாமி என்றுதான். ஆனால் எங்கள் ஊரில் எல்லோருக்கும் என்னை ஜீவா என்றால் தான் தெரியும். ஜீவா ஜீவா என்றுதான் அழைப்பார்கள். மக்கள் கூட ஜீவா பிரதர் என்றுதான் என்னை அழைப்பார்கள். அந்த பெயரும் எனக்கு பிடித்தமான ஒரு பெயர் தான். ஏனெனில் தோழர் ஜீவானந்தத்தை நினைவுபடுத்துகிற பெயர். அதற்காகத்தான் அந்த பெயரை வைத்ததாக கேள்விப்பட்டேன். ஏனெனில் நான் திருமுழுக்கு பெறுவதற்கு அந்த இடைப்பட்ட நாட்களில் தான் அவர் இறந்து போனார், 1963. ஆகவேதான் அந்த பெயரை வைத்தார். அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கட்டும். அதனால என்ன, நம் படித்த படிப்பு ஜீவானந்தம் என்ற பெயரில் இருந்து போகட்டுமே என்று நான் விட்டிருந்தேன். அவ்வளவுதான். நான் 2003 ரோமே நகருக்கு படிக்க செல்லுகிற பொழுது எனக்கு பிறப்பு சான்றிதழ் கேட்டார்கள். பிறப்பு சான்றிதழ் அப்பொழுது பதியாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகவே கோர்ட்டுக்கு சென்று, சிவில் கோர்ட்டுக்கு சென்று என் பெற்றோர் அனுமதி கேட்டார்கள்.
ஒரு மனு கொடுத்து எனது பெயரை பிறப்பு சான்றை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதன் பிரகாரம் கோர்ட் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்து அந்த வட்டாட்சியருக்கு எனது பெயர் ஜீவானந்தம், தாய் பெயர் என்று சொல்லி பதிவு பண்ண சொல்லி உத்தரவு பிறப்பித்து அதை பதிவு செய்தார்கள் 2003. அப்படித்தான் எனக்கு பிறப்பு சான்றிதழ் எனக்கு கிடைத்தது. அது அரசை பொறுத்தவரை அந்த பெயர் இருந்து போகட்டும் என்றுதான் அப்படி வைத்திருந்தேன். ஆனால் நான் வெளிநாடு செல்லுகிற பொழுது கடவுள் சீட்டு பாஸ்போர்ட் எடுக்கும் பொழுது அதை வைத்துதான் எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் அதுவும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாவற்றிலும் ஜீவானந்தம் இருந்தது. அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நான் ஆயராக ஆவேன் என்று நான் ஆசைப்படவில்லை, எதிர்பார்த்திருக்கவும் இல்லை. அப்படி எதிர்பார்த்தா என் பெயரை கூட கெசட்ல போய் ஜீவானந்தம் அமிர்தசாமின்னு கூட மாற்றி இருக்கலாம். அது எனக்கு தோன்றவில்லை. ஆனால் எனக்கு ஆர்டர் வந்த பொழுது, எனக்கு பணி நியமன உத்தரவு வந்த பொழுது அதில் ஜீவானந்தம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது எனக்கு அதிர்ச்சியாக தானே இருந்தது. ஏனெனில் என்னை யாரும் கேட்கவில்லை உங்க பேர் என்ன என்று. ரோமில் இருந்தோ இல்லை டெல்லியில் இருந்தோ யாரும் என்னை கேட்கவில்லை. பிறகு நான் விசாரித்த பொழுது தெரிய வந்தது. அவர்கள் என்னை பற்றியெல்லாம் விசாரித்த பொழுது பெயர் அரசு முறைப்படி சரியாக இருக்க வேண்டும். அரசு சான்றிதழ் உள்ள பெயர் இருந்தால்தான் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் கையொப்பமிடுவது பிரச்சனை இல்லாமல் இருக்கும், வசதியாக இருக்கும் என்று அவர்கள் இந்த பெயரை தெரிவு செய்து அவர்கள் அந்த பெயரில் எனக்கு நியமன உத்தரவு கொடுத்தார்கள். இதுதான் நடந்தது. இது இந்த மதர் டிவி வழியாக பலருக்கு தெரியப்படுத்துவது நல்லது நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி. நிறைவாக ஒரு கேள்வி பிஷப், ஆயரா நீங்க இன்னும் என்னென்னலாம் செய்ய நினைக்கிறீங்க? மறை மாவட்டத்துல பொருளாதார தன்னிறைவு ஏற்பட வேண்டும். அதற்கு நல்ல பல முயற்சிகளை முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக திசையிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி வருகிற பொழுது நாம் நிறைய காரியங்களை ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் செய்ய முடியும். அது ஒன்று. அடுத்து முடிந்த வரையில் மக்களிடையே சமத்துவத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையும் செய்ய வேண்டும். ஏனெனில் இப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள் வருகிற பொழுது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆனால் வெளியிலும் அதே போன்று அந்த சமத்துவம், நல்லிணக்கம் எல்லா சமூகத்தினரையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையான திருவையாக இருக்க முடியும். இருந்தாலும் வேறுபாடுகளே வைத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சில மனநிலையோடு இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அந்த மனநிலை மாற்றம் கொண்டு வருவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அது ஒன்று. அடுத்து மூன்றாவது, குருக்களுடைய வாழ்வும் ஒரு நெறி சார்ந்த ஒரு வாழ்வாக, மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுல மாற்றங்கள் இருக்குதா குருக்களிட? மாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரிடமும் மாற்றம் இருக்கு என்று சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் மாற்றம், நல்ல பல குருக்கள் நல்ல பணிகளை நல்ல மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 100% அப்படி இருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. அதனால எல்லோரிடத்திலும் மனநிலை மாற்ற வேண்டும். மக்களிடத்திலும் மனநிலை மாற்ற வேண்டும், குருக்களிடத்திலும் மனநிலை மாற்ற வேண்டும். இந்த திருவையானது இறைவனுடைய பிள்ளைகளுக்கான சமூகம். இறைவனுடைய பிள்ளைகளாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து எந்த வேறுபாடும் இன்றி எல்லோருடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டு உழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அந்த இலக்கை நோக்கி தான் நாம் எல்லா செயல் திட்டங்களையும் தீட்ட வேண்டும். அந்த எண்ணத்தில் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக பதிலளித்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பிஷப். உங்களுக்கும் எனது சிறந்த உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதர் டிவி நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை மதர் டிவிக்கு அளியுங்கள். நன்றி.